விகிதம் 85 விழுக்காடாக உயர இருக்கிறது. அண்மையில் நடத்தப்பட்ட சாதிவாரி கணக்கெடுப்பில் மாநிலத்தின் மக்கள் தொகையில் 70 விழுக்காடு பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இருப்பது தெரியவந்தது. கடந்த நிதியாண்டில் சுமார் 1,89,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ஐபோன்களை ஆப்பிள் நிறுவனம் இந்தியாவில் உற்பத்தி செய்துள்ளது. சீனாவில் உற்பத்தியை குறைத்த ஆப்பிள் நிறுவனம் இந்தியாவில் ஐபோன் உற்பத்தியை கடந்த நிதியாண்டில் 60% அதிகரித்துள்ளது. இது உலகின் மொத்த ஐபோன் உற்பத்தியில் 20% ஆகும். மார்ச் மாதம் நிறைவடைந்த நிதியாண்டில் ஆப்பிள் நிறுவனம் இந்தியாவிலிருந்து 1,49,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ஐபோன்களை ஏற்றுமதி செய்துள்ளது. இந்தியாவில் தயாரிக்கப்படும் பெரும்பாலான ஐபோன்கள் பாக்ஸ்கான் நிறுவன ஆலைகளில் அசம்பிள் செய்யப்பட்டவை. கொரோனா காலகட்டத்தில் சீனாவில் கடுமையான ஊரடங்கு உத்தரவுகள் அமல்படுத்தப்பட்டதால் ஐபோன் தயாரிப்புகள் பாதிக்கப்பட்டன. இதைத் தொடர்ந்து சீனா மீதான அதிகப்படியான சார்பை குறைத்த ஆப்பிள் இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு உற்பத்தியை மாற்றியது. அமெரிக்க அதிபர் டிரம்பின் பரஸ்பர வரி விதிப்பு முறைக்கு பிறகு இந்தியாவில் ஐபோன் உற்பத்தியை மேலும் அதிகரிக்க ஆப்பிள் நிறுவனம் திட்டமிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. வர்த்தக போருக்கு மத்தியில் 145% வரியை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என அமெரிக்காவை சீனா வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்க அதிபராக பதவியேற்ற ட்ரம்ப் பரஸ்பர வரி என்ற பெயரில் உலக நாடுகளுக்கு இறக்குமதி வரியை கடுமையாக அதிகரித்தார். பின்னர் அதை 90 நாட்களுக்கு நிறுத்தி வைத்தவர் சீனா மீதான வரி மட்டும் நீடிக்கும் என்றார். சீனா அமெரிக்கா இடையே வர்த்தக போர் மூண்டதை அடுத்து சீன பொருட்களுக்கு 145% வரி விதிப்பதாக அமெரிக்காவும், அமெரிக்க பொருட்களுக்கு 125% வரி விதிப்பதாக சீனாவும் போட்டிக்கு போட்டியாக அறிவித்தன. இதனால் சீனாவிலிருந்து பெரும்பாலான பொருட்களை உற்பத்தி செய்யும் ஆப்பிள் போன்ற நிறுவனங்கள் கவலையில் மூழ்கின. இதையடுத்து அமெரிக்க சுங்கம் மற்றும் எல்லை பாதுகாப்புத்துறை வெளியிட்ட அறிக்கையில் சீனா மீதான பரஸ்பர வரியில் 20 மின்னணு பொருட்களுக்கு விலக்களிப்பதாக தெரிவிக்கப்பட்டது. அதன்படி செல்போன், லேப்டாப், செமிகண்டக்டர், மானிட்டர் உள்ளிட்ட மின்னணு பொருட்களுக்கு பரஸ்பர வரியில் இருந்து விலக்களிக்கப்பட்டது. இந்த நிலையில் அமெரிக்கா தனது தவறுகளை சரி செய்யும் விதமாக பரஸ்பர வரியை முழுவதுமாக ரத்து செய்து பரஸ்பர மரியாதை என்ற பாதைக்கு திரும்ப வேண்டும் என சீனாவின் வர்த்தக அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. பாமகவில் உட்கட்சி விவகாரம் பூதாகரமடைந்த நிலையில் தைலாபுரம் தோட்டத்தில் கட்சி நிர்வாகிகளுடன் ராமதாசும் சென்னையில் அன்புமணியும் தனித்தனியாக ஆலோசனை நடத்தினர். பாமக நிறுவனர் ராமதாஸ் கடந்த வியாழக்கிழமை கட்சியின் தலைவராகவும் நிறுவனராகவும் தானே பொறுப்பு வகிக்க உள்ளதாக தடாலடியாக அறிவித்தார். இதனை ஏற்க மறுத்த அன்புமணி தான் தலைவர் என்றும் கட்சியின் தலைவராக செயல்படுவேன் என்றும் சனிக்கிழமை தெரிவித்தார். இந்த நிலையில் தைலாபுரம் இல்லத்தில் பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களின் செயலாளர்கள், மயிலம் எம்எல்ஏ செல்வராஜ் உள்ளிட்டோருடன் ராமதாஸ் ஆலோசனை நடத்தினார். அப்போது தனது முடிவில் மாற்றமில்லை என்று ராமதாஸ் கூறியதாக தெரிகிறது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஜி.கே. மணி பாமகவில் கருத்து மோதல் இல்லை என்று கூறினார். எங்கள் மருத்துவரையாவோட பேசியிருக்கிறோம். பேசி மாநாடு வெற்றிகரமாக நடைபெற வேண்டும், மாநாட்டில் இருவரும் சேர்ந்து மாநாட்டை வெற்றிகரமாக நடத்துவதற்கு முயற்சி எடுக்க நாங்களும் சொன்னோம். இது நல்ல செய்தியாக வரும். வேகமாக மாநாடு வேலையில் நாங்கள் பார்க்க போகிறோம். இதனிடையே அன்புமணி ராமதாஸை சென்னையை அடுத்த அக்கரை பகுதியில் உள்ள இல்லத்தில் வன்னியர் சங்க மாநில செயலாளர் கார்த்திக், பாமக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் பாலு உள்ளிட்டோர் சந்தித்து பேசினர். அடுத்த நீங்க நிச்சயமா என்ன கேள்வி கேட்க போறீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க கேட்கிற கேள்விக்கு இது எங்களுடைய உட்கட்சி விவகாரம். இது எங்களுக்குள் நாங்கள் பேசிக்கொண்டு பாமகவில் அடுத்தடுத்து நிலவிய பரபரப்பான காட்சிகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் அன்புமணி பேசிய காட்சிதான் இது. சென்னை அடுத்த திருவிடந்தையில் மே மாதம் 11ஆம் தேதி சித்திரை முழுநிலவு இளைஞர் பெருவிழா நடைபெறும் இடத்தை ஆய்வு செய்ய 50 வாகனங்கள் புடைசூழ அன்புமணி ராமதாஸ் சென்றார். வழியில் பனையூரில் கட்சி நிர்வாகிகளை சந்தித்து பேசினார். மாநாடு நடைபெறும் இடத்தை ஆய்வு செய்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அன்புமணி ராமதாஸின் வழிகாட்டுதலில் பாமகவை தமிழ்நாட்டின் ஆளுங்கட்சியாக மாற்றுவதற்கு கடுமையாக உழைப்போம் என்றார். மருத்துவர் ஐயா அவர்களுடைய வழிகாட்டுதலுடன் அவர்களுடைய கொள்கையை நிலைநாட்ட பாட்டாளி மக்கள் கட்சியை ஒரு கட்டத்தில் தமிழ்நாட்டின் ஆளும் கட்சியாக மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் கடுமையாக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உழைப்போம். முன்னதாக பாமகவின் உட்கட்சி பிரச்சினைக்கு காரணமாக பார்க்கப்படும் முகுந்தன் பரசுராமன் அன்புமணியை அவரது இல்லத்தில் சந்தித்து சமாதான முயற்சியில் ஈடுபட்டார். ஆய்வுப் பணியின் போதும் அன்புமணியுடன் சென்றார். பின்னர் அங்கிருந்து தைலாபுரத்து இல்லத்திற்கு சென்று ராமதாஸை சந்தித்து பேசினார்.
தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் மழைக்கு வாய்ப்பு இருக்கும் நிலையில் பெரும்பாலான பகுதிகளில் வெப்பநிலை உயரும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கடலோர ஆந்திர பிரதேசம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. நாளை முதல் 19ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யலாம் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வருகிற 17ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை சற்று உயரக்கூடும் என்றும் இன்றும் நாளையும் அதிக வெப்பநிலையும் அதிக ஈரப்பதமும் இருக்கும் நிலையில் ஒரு சில பகுதிகளில் அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது.